ஈமானீஸ். ஸோ நம்ம தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்த இளநில தான் இளநீர் பாயாசம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இளநீ கொண்டு வந்திருந்தோம். ஸோ அந்த 5 இளநில வந்து அதோட வழுக்க, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து அந்த பிளாக்கெல்லாம் சீட் பண்ணி அதில் தேங்காய் பால் எடுக்கும்போது நல்ல தேங்காய் ஒயிட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வழுக்க 5லேயுமே வழுக்க எடுத்துகிட்டு 2-3 வழுக்கையை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு மிச்சம் 2 வழுக்கையும் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த தேங்காய் பால் கொஞ்சோண்டு சப்ஜாவை தண்ணியில் ஊற வச்சு போட்டு எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு தனி டம்ளரில் ஊற்றி அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட்டேன். செம்மையாக செட் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ தெப்பக்குளம் போகும்போது இது குடிப்போம். ஒரு கப்பு ஒரு மண்பானையில், குட்டி மண்பானையில் வந்து 40 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இங்கே வீட்டில் வந்து அந்த நம்ம தோப்பில் வந்து இளநீர் சும்மா தான் கிடச்சிச்சு. ஸோ மற்றபடி இந்த மிக்ஸி இந்த மாதிரி தான், நோ அடுப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாச்சு. அங்கே குடிக்கிறத விட இங்கே வீட்டில் வந்து அவ்வளோ திக்காக நல்லா கெட்டியாக குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த இளநீ வெட்டும்போது தீக்கி கீழே போட்டு இளநீ கொட்டி எல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து இளநீ தண்ணியும் ஊற்றி அரைக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி தோப்பில் தேங்காய் வெட்டும்போது பயங்கரமான அலக்களிப்பாயிடுச்சு. இங்கிட்டு தேங்காய் போட்டு இங்கிட்டு போட்டு அங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க தேங்காய் பிறக்காமல் போட்டு போய் நாளைக்கு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வாட்டி பயங்கர அலக்களிப்பாக போச்சு. நீங்களும் இந்த மாதிரி இளநீர் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிலுக்கு அவ்வளோ இதமாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பாய் ஈமானீஸ்.